வெல்கம் டு கதை காவியம் சேனல். ஒரு நகரத்தில் உலக புகழ் பெற்ற ஓவியர் ஒருவர் இருந்தார். அவர் மனித உணர்வுகளை அப்படியே தத்ரூபமாக வரைவதில் வல்லவர். அவருடைய தூரிகையிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு கூடும் ஒரு கதையை சொல்லும். உயிருள்ள மனிதனைப் போலவே அவர் வரையும் ஓவியங்கள் பேசும் என்று மக்கள் வியப்பார்கள். அவர் தனது வாழ்நாள் லட்சியமாக 2 ஓவியங்களை வரைய விரும்பினார். முதல் ஓவியம், உலகின் மிக அழகான அமைதியான முகம், அன்பின் உருவம். 2ஆம் ஓவியம், உலகின் மிக கொடூரமான விகாரமான முகம், வெறுப்பின் உருவம். அவருடைய தேடல் தொடங்கியது. முதலில் அன்பின் உருவத்தை தேடி பல ஊர்கள், சந்தைகள், திருவிழாக்கள் என அலைந்து திரிந்தார். நீண்ட தேடலுக்கு பிறகு ஒரு ஆலயத்திற்கு சென்றார். அங்கே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் பிரபஞ்சத்தின் அத்தனை கருணையும் ததும்பியது. வறுமையிலும் அவன் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகை உலகமே போரிட்டு கொண்டிருந்தாலும் அமைதியை தரும் வல்லமை கொண்டது. அந்த முகத்தில் அத்தனை அமைதி, கள்ளமில்லாத சிரிப்பு. அவனை அப்படியே வரைந்து முடித்தார். அந்த ஓவியம் அன்பின் ஊற்று என்று அழைக்கப்பட்டது. அதை பார்க்கும் எவருக்கும் கண்களில் கண்ணீரும் மனதில் நிம்மதியும் தானாகவே வந்தது. ஓவியர் புகழின் உச்சத்துக்கே சென்றார். பல ஆண்டுகள் உருண்டோடின. இப்போது ஓவியருக்கு முதுமை வந்துவிட்டது. ஆனால் இன்னும் அந்த 2வது ஓவியமான வெறுப்பின் முகத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிறைச்சாலைகள், போர்க்களங்கள் என எங்கு தேடியும் அவரது கலை தாகத்திற்கு திருப்தி கிடைக்கவில்லை. இறுதியாக ஒரு மரண தண்டனை கைதியை பற்றி கேள்விப்பட்டார். அவன் அத்தனை கொடூரமானவன். அவனை சந்திக்க சிறைக்கு சென்றார். அங்கே இருண்ட அறையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த அந்த மனிதனின் முகத்தை பார்த்தார். கோபம், வன்மம், தோல்வி, ஏமாற்றம் என அனைத்தும் அந்த முகத்தில் தெரிந்தன. இதுதான் நான் தேடிய முகம் என்று உற்சாகமடைந்த ஓவியர் அவனை அப்படியே வரைந்து முடித்தார். ஓவியம் முடிந்ததும் அந்த கைதி அழத் தொடங்கினான். ஓவியர் குழப்பத்துடன், ஏன் அழுகிறாய்? உன்னை பார்த்து நானல்லவா பயப்பட வேண்டும் என்றார். அதற்கு அந்த கைதி சொன்னான், ஐயா, உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அன்பின் உருவம் என்று ஒரு சிறுவனை வரைந்தீர்களே, அந்த சிறுவன் நான் தான். தவறான பழக்கங்களும் சரியான வழிகாட்டுதல் இல்லாத சூழலும் ஒரு தேவதையை அரக்கனாக மாற்றியிருந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை, நாம் எப்படி பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, நம்மை சுற்றி நாம் எத்தகைய சூழலை உருவாக்குகிறோம், எத்தகைய முடிவுகளை எடுக்கிறோம் என்பதே முக்கியம். நேற்றைய அன்பு இன்றைய வெறுப்பாக மாற முடியும் என்றால், இன்றைய தோல்வி நாளை பெரிய வெற்றியாகவும் மாற முடியும். மாற்றம் உங்கள் கையில். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும் தூரிகை போன்றது. நீ எத்தகைய வண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதுதான் உன் எதிர்கால ஓவியத்தை தீர்மானிக்கும். நம் பிறப்பு நம் கையில் இல்லை. ஆனால் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் எடுக்கும் முடிவுகள்தான் நம் முகத்தை தீர்மானிக்கின்றன. அன்பின் முகமா இல்லை வெறுப்பின் முகமா என்று. கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.